இறந்தவங்களை பத்தி தவறா பேசக்கூடாது. நாமளே மாந்தி தோஷத்தை வரவழைச்சுக்க கூடாது. ஒரு இறப்பு வீட்டுல அடக்கம் பண்றதுல சண்டை போடக்கூடாது. ஒரு வீட்டை சொல்லுவோம், நம்முடைய சுகம், உடம்பு சுகத்தை சொல்லுவோம், ஒரு கம்ஃபர்டபுள் சொல்லுவோம். சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்பாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். ராகுவோட மாந்தி சேர்றது, கேதுவோட மாந்தி சேர்றது. எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது, வீட்டுல ஒரு சந்தோஷமும் இல்லை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜாதகத்துல நவகிரகங்களை தாண்டி மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும், இல்ல கொடுக்காதா, யாருக்கெல்லாம் அது பாதிப்பை கொடுக்கும், அப்போ எந்த மாதிரி கோவில்களுக்கு போகணும், வாழ்வியல் பரிகாரமா நம்ம எதெல்லாம் பண்றதன் மூலமாக அந்த மாந்திங்கிற கிரகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பண்டிட் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நவகிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்துல இதை தாண்டி மாந்தி அப்படிங்கிறது பொதுவாக கேரளத்துல தான் மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழ் ஜோதிட அமைப்புல இல்ல அப்படிங்கிறாங்க. பொதுவா இந்த மாந்திங்கிற கிரகம் என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும், யாருக்கெல்லாம்? பாத்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷம் அப்படிங்கிறதுங்க நம்முடைய தமிழ் நூல்கள்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, ஒரு சில நூல்கள்ல இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா புலிப்பாணி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல மாந்தியை பற்றி புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னா, முக்கியமா இரட்டைப்படை ஸ்தானங்கள்ல மாந்தி இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காரு. இரட்டைப்படை ஸ்தானம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிறந்த லக்னம் இருக்கும் இல்லைங்களா, அந்த லக்னத்துக்கு 2, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள் எல்லாம் மாந்தி இருந்தா மாந்தி பாதிப்பு அதிகமா இருக்கும்ட்டு அவர் ஒரு நூல்ல சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா நம்முடைய நூல்கள்ல ஒரு சில நூல்கள் இருந்தாலும் இந்த மாந்திக்கு முக்கியத்துவம் கேரளத்துல தான் ஜாஸ்தி. முதல்ல மாந்தி தோஷம் ஒரு ஜாதகத்துல எப்படி எதனால அதிகமா பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்மரணம் அடைஞ்சவங்க, நம்முடைய தாத்தன் பாட்டையன் அவங்களுக்கு முப்பாட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள்ல ஏதாச்சும் துர்மரணம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்க, ஒரு விஷம் அருந்தி இறக்குறாங்க, ஒரு ஏதாச்சும் தண்ணியில அடிச்சு செல்லப்பட்டு இறக்குறாங்க, தற்கொலை செய்தல், தூக்கு போட்டு மாட்டிக்கிறது, ஒரு மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இறந்துறது, இந்த மாதிரி ஒரு மனசு தாங்காம இறக்கக்கூடியவருடைய அந்த ஆன்மாவுடைய தன்மை, அந்த உடல் இறக்கும் போது என்ன நினைச்சிருக்கோம்னா, நாம இறக்குறோம், சில விஷயங்களை நம்மளால அனுபவிக்க முடியலன்னு நினைச்சிருக்கோம். அப்ப அந்த உடல் தோஷம் தான். மாந்தினா பிரேதம்னு அர்த்தம், பிரேத சாபம்னு சொல்லக்கூடிய பிரேத தோஷம் சொல்லுவோம். அப்ப அந்த உடல்களுடைய தோஷம் அப்படிங்கிறது ஆன்மா வெளியே போனாலும் அந்த உடல் ஒரு வகையில ஒரு ஏகத்தோட தான் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வரும். இறக்கும் போது பாத்தீங்கன்னா யாருமே பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க, உறவுகள் எதுவும் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. இறக்கும் போது அந்த ஒரு வேதனையோட இறந்திருக்கும். அந்த உடலும் சில நேரத்துல தோஷமா நம்முடைய ஜாதகத்துல அமரும். மாந்தினாவே பிரேதம் தான் வச்சுக்கோங்களேன். அப்ப இதனால நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்னா, அந்த எந்த ஸ்தானத்துல மாந்தி இருக்குதோ அவங்க இதுக்கு ஆசைப்பட்டு கிடைக்காம போச்சோ அது நம்மள கிடைக்கிறதுல தடை நிறைய ஏற்படும். அது ரொம்ப பெரிய சிக்கலாவே வரும். அதே மாதிரி மாந்தி தோஷத்தை நாமளே சில பேர் ஏற்படுத்திக்கிறது உண்டு. சில நேரத்துல இந்த இறந்து போனவங்களை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. இறந்தவங்களை பத்தி தவறா பேசக்கூடாது. ஏதோ இருந்தாருப்பா அவர் இறந்துட்டார் அப்படின்னா எப்பவுமே இறந்தவங்களை பற்றி ஒரு தவறுதலா சித்தரிக்க கூடாது. ஒரு இறப்பு வீட்டுல அடக்கம் பண்றதுல சண்டை போடக்கூடாது. ஒரு இறந்த பிணத்தை தாண்டக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குதுங்க. நாமளே மாந்தி தோஷத்தை வரவழைச்சுக்க கூடாது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால எப்பவுமே இறந்தவர்களை பற்றி தவறுதலாக சொல்வதோ, அவர்களை பத்தி எப்பவுமே தவறா பேசிட்டு இருக்கிறதோ, அந்த இறக்குற வீட்டுல பிணத்தை வச்சு சண்டை போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள கூடவே கூடாது. இதனாலேயே நமக்கு மாந்தி தோஷம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்துரும். இறந்தவருடைய அந்த ஆன்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடல் அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்கு இயங்கி கிடைக்கலையோ அதன் மூலமாவும் அந்த மாந்தி நம்மளுடைய ஜாதகத்தில் அமரும். அப்ப இந்த மாதிரி மாந்தி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா எல்லாருக்குமே தோஷம் பெருசா இருக்கும்னா அப்படி இருக்காது. இப்போ மாந்தி 12 ராசியில எங்க ஒரு பக்கம் வந்திருப்பார், லக்னத்துக்கு ஏதாவது ஒரு ராசியில் உட்கார்ந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாந்தி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரத்துல வேற ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப மாந்தி இருக்கிற நட்சத்திரத்திலேயே வேற ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது மாந்தியுடைய பாதிப்பு அடைஞ்சிருக்கும். ஒருத்தர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் அதிபதி அதுல யாருங்க, சந்திரன் தான் 4ஆம் அதிபதி. அப்ப அந்த சந்திரன் ஒரு ஜாதகத்துல மாந்தியோட சேர்ந்திருக்க, ஒரு லக்னத்துக்கு 9வது ராசியில போய் மாந்தியோ, ஒரு தனுசு ராசியில போய் மேஷ லக்னத்துல பிறந்து தனுசு ராசியில சந்திரன் மாந்தியோட சேர்ந்திருக்காரு. சந்திரனும் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறாரு, மாந்தியும் பூராட நட்சத்திரம் இருக்குன்னா கண்டிப்பா மாந்தி தோஷம் ஓரளவுக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ அந்த மாந்தி தோஷம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா சந்திரன் மூலமா வந்திருக்கு. அப்ப சந்திரன் யாருன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி, அம்மாவளி வர்க்கத்துல வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்னா, நமக்கு 4ஆம் இடம் என்ன சொல்லுவோம், இடம் சொல்லுவோம், ஒரு வீட்டை சொல்லுவோம், நம்முடைய சுகம், உடம்பு சுகத்தை சொல்லுவோம், ஒரு கம்ஃபர்டபுள் சொல்லுவோம். எப்ப பாரு பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அனுபவிக்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி அமைப்பு வரும்போது அந்த மாந்தி தோஷத்துக்கான கரெக்டான நிவர்த்திகளை செஞ்சுட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி மாந்தி தோஷத்தை ஏற்படுத்தும். அப்ப மாந்தி
நின்ற நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம், அந்த கிரகத்துடைய பாவக ரீதியான விஷயங்கள்ல பாதிப்பு வரும். இதை நம்ம கணக்குல வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாவ கிரகங்களோட மாந்தி சேர்றது, உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ராகுவோட மாந்தி சேர்றது, கேதுவோட மாந்தி சேர்றது, சனி பகவானோட மாந்தி சேர்றது, லக்னத்தினுடைய பாதகாதிபதிகளோடு மாந்தி சேர்வது, பாதகாதிபதினு ஒண்ணு சொல்லுவோம், லக்னத்துடைய பாவிகளோட மாந்தி சேர்ந்து அந்த திசைகள் வரும்பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். சில பேருக்கு தனித்த மாந்தி இருக்கும். அது சொல்றாங்க. தனித்த மாந்தி பத்தி புலிப்பாணி முனிவர் சொன்னதா என்ன சொல்லியிருக்காருன்னா 2, 4, 6, 8, 10, 12 இருந்தா அப்ப 2ஆம் இடம் குடும்பம், வருமானம், அந்த விஷயங்கள்லயோ 4ஆம் இடம் அப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். 12 பாவங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொஞ்சமாச்சும் மாந்தி கொடுத்துட்டு இருப்பாரு. அது அந்த திசை வரும்போது அது நடக்கும். அப்ப இந்த மாதிரி மாந்தி பாதிப்பு உள்ளவங்க அதுக்கான சரியான நிவர்த்திகளை செஞ்சுக்கிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். என்ன மாதிரி நிவர்த்தி செய்யலாம்? மாந்தி தோஷத்திற்கு இயற்கையான வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இந்த குஷ்ட நோய் உள்ளவங்க இருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு மாந்தி ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு போய் அந்த குஷ்ட நோய் உள்ளவங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு நல்ல வேஷ்டி, பியூரான ஒயிட் வேஷ்டி அவங்க மேல போத்தி அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து, தண்ணி வாங்கி கொடுத்து, ஏதாச்சும் ஒரு Dress அந்த மாதிரி கூட வாங்கி கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். இது ஒரு மாந்திக்கான ஒரு எளிமையான பரிகாரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனாதை பிணங்களை அடக்கம் செய்தல். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அனாதை பிணங்களை எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்களே, நீங்களா நேரடியா அந்த அனாதை பிணங்களை அடக்கம் பண்றதுக்கு முழு செலவு ஏத்துக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். அனாதை பிணங்களை அடக்கம் பண்றவங்களுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த மாந்தி தோஷத்துடைய தன்மை வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும். இது வந்து வாழ்வியல் பரிகாரமா நம்ம எடுத்துக்கலாம். கோவில்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கோவில்கள் வந்து இருக்கும். இப்போ எந்த லக்கணத்துல வேணா அவங்க பிறக்கட்டுங்க, லக்கணத்திலேயே மாந்தி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீர்காழியில ஆதிநாகேஸ்வர கோவில் ஒன்று இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். மாந்தி தோஷ தன்மைகளை நீக்குவதற்கு வந்து 21 விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 21 விளக்கு, 21 சுற்று, 21 எலுமிச்சை மாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இறைவனுக்கு போட்டு கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாந்தி தோஷம் கண்டிப்பா வந்து நிவர்த்தி. ஏன்னா எலுமிச்சை பழத்துக்கு அந்த சக்தி உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ஒரு மாந்தி இருக்குதுன்னா புதுக்கோட்டையில பேரையூதர்ல வந்து சிவன் கோவில் ஒன்று இருக்கு. நாங்க 2ஆம் இடத்துல எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பாதத்துல எங்கே அது வந்து நட்சத்திரத்துல இருந்தனா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய்க்கலாம். ஏன்னா மாந்தின்னா ஒரு நட்சத்திரத்துல இருப்பாருங்க, அது ஒரு டவுட்டே கிடையாது. 2ஆம் இடத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்துல போயிட்டு வந்துடலாம். 3ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு சிவன் கோவில், அது எல்லாருமே பொதுவா தெரிஞ்ச விஷயம். நீங்க 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குச்சனூர் சனீஸ்வரர். 5ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா கொல்லங்குடி, சிவகங்கை மாவட்டத்துல கொல்லங்குடி காளி கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 6ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா சீர்காழி சட்டைநாதர். 7ஆம் இடம் அப்படிங்கிறது மீன் குளத்து பகவதி அம்மன் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்கு, அங்க போலாம். 8ஆம் இடத்துக்கு மண்டைக்காடு பகவதி அம்மன். 9ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் தேக்கப்பட்டியில வனபத்திரகாளி அம்மன் ஒண்ணு இருக்கு. 10ஆம் இடத்துக்கு தஞ்சாவூர் அரண்மனை தாண்டி பாத்தீங்கன்னா வனபத்திரகாளி அம்மன் ஒண்ணு இருக்கு. 11ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல திருப்புவனம் காளி கோவில் ஒண்ணு இருக்கு, அங்க போலாம். 12ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயாபதியில விஸ்வாமித்திரர் ஆலயம் ஒண்ணு இருக்கு, அங்க போலாம். இதுதான் அதுக்கான கோவில்கள் அப்படிங்கிறது. நம்ம அங்க போயிட்டு இந்த நிவர்த்திகளை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இது இல்லாமையுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாந்தி கோவில் இருக்கு. இப்ப நம்ம வந்து பாவகத்துக்கும் இல்லாம நட்சத்திரத்துக்குமே மாந்தி கோவில் இருக்கு. ஆனா நீங்க பாவக ரீதியா போனாலே சிறப்பானதான். அப்ப மாந்தி தோஷம் வந்துட்டா இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களையும் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்தையும் பண்ணிக்கலாம். அப்ப மாந்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் உன்னிப்பா பார்த்து அது எந்த மாதிரி விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பாக்குற நேயர்களுக்கு எனக்கு நீங்க சொன்ன மாதிரி 1ல இருந்து 12 வரைக்கும் தான் மாந்தி இருக்கும். எந்த இடத்துல இருந்தா நான் என்ன மாதிரி பாதிப்புல இருக்கேங்கிறத அவங்க எப்படி தெரிஞ்சுக்க? இப்ப நம்ம ஒரு மேஷ லக்கணம்னு முதல்ல பார்த்தோம். 4ஆம் அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே மாந்தி இருக்காருன்னா 4ஆம் இடம் என்ன உடம்பு தானுங்க. நீங்க டாக்டர் போய் பார்ப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருப்பீங்க. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு 4ஆம் இடம் இடம், எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது, வீட்டுல ஒரு சந்தோஷமே இல்ல, வீட்டுல ஏதோ ஒரு என்னமோ இருக்குது வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மாந்தி தான் காரணம். அப்ப அது எந்த பாவக அதிபதியும் அது மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதியோட மாந்தி சேர்ந்திருப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்பாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமே இல்ல, குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். சில பேர் பண விஷயம் 2ஆம் இடம். அப்ப பண விஷயத்துல எனக்கு வந்து பணம் வருது, ஆனா எப்படி செலவான்னு தெரியல, பண விஷயத்துல உங்களுக்கு திருப்தி இல்ல, அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அப்போ மாந்தி எந்த பாவக அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். காரகத்துவம் சில பேருக்கு பாதிக்கப்படும். இப்ப செவ்வாயோட மாந்தி சேர்ந்திருக்காரு, ஒரே நட்சத்திரத்துல 2 பேர் இருக்காங்க. செவ்வாய்னா யாருங்க? மண்ணு மனைக்கு உண்டானவர். பெண் ஜாதகத்துல வந்து கணவனை குறிக்கக்கூடியவர். அப்ப கணவனுக்கு ஏதாச்சும் தீராத நோய் வர்றது, தீராத பிரச்சனைகள் வர்றது, இடம் வீடு சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி அது காரகத்துவமும் சில நேரத்துல வந்து பாதிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேயர்களே பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல 12 இடங்களுக்குள்ளதான் 27 நட்சத்திரத்துக்குள்ளதான்
மாந்தி இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி எங்க இருக்கோ அந்த உறவுகளோ இல்ல வேற காரகத்துவமோ பாதிக்கப்படும் போது அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், உங்களுடைய சுய ஜாதக பரிசீலனை செய்யும் பொழுது தெரிய வரும். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்துக்கான பரிசீலனை செஞ்சுக்க முடியும். கேட்க கேட்க ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கு. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இல்ல எனக்கு இப்படி நடக்குதுன்னா ஓகே அது விதியை தாண்டி நடக்குதுன்னு. ஆனா இதற்குள்ள இப்படி ஒரு சூட்சமம் இருக்கு, அதனாலதான் நடக்குதுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க மேடம். வணக்கம்.